நம்ம எல்லாம் ஊர்லேருந்து வந்துட்டோம். உங்கள் அண்ணன் வேறு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. இமான், உங்கள் அண்ணன் வேறு தூங்கிட்டே இருக்கான். டே இமான் ஏன் சரிடா. அம்மா வந்துட்டீங்களாம்மா? நீங்கள் போயிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? கடைசியாக அங்கே தாம்மா நின்றுடு. ஒன்று நான் சொல்கிறதே நம்ப மாட்டீங்களா? எப்பயாச்சும் உங்களுக்கே தெரியும், அப்போ நம்புவீங்க. நம்ம சொல்கிறதே யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த வீட்டில் என்னமோ ஒன்று இருக்குன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. இமானே இமானே வாடா விளையாடலாம். இமானே இல்லைண்டா நான் வரல. ஏன்டா வரல? வா விளையாடலாம். டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்கே ரெண்டா பேயே நின்று. என்னடா சொல்கிற? அங்கே நிஜமாலே பேயிச்சா? ஆமாண்டா. டேய் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வீடு தெரியுமா? டேய் இந்த வீட்டில் பேய் இருக்கா? கேட்டு பார்க்கலாம், வா போகலாம். டேய் நீ சொல்கிற செம்ம ஐடியாண்டா, வாடா போகலாம். டேய் வாடா. எங்கடா இருக்காரு அந்த ஹவுஸ் ஓனர்? டேய் இந்த வீடை தட்டி பார்க்கலாம். டேய் இந்த வீட்லேயே ஆள் இல்லைடா. சரி வா, அங்கே ஒரு வீடு இருக்கா, அந்த வீட்டுக்கு போகலாம். டேய் என்னடா இங்கேயும் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அங்கே ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன், வா அங்கே போய் பார்க்கலாம். அப்பா என்னடா ஆச்சு? ஏய் ஒன்றும் இல்லைடா, வாடா வாடா. என்னடா இங்கே ஹவுஸ் ஓனரே காணோம். எங்கடா அந்த ஹவுஸ் ஓனரே காணோம்? டேய் என்னடா அந்த ஹவுஸ் ஓனர் வீடே காணோம். டேய் எனக்கு தெரிஞ்ச அந்த வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா வீடும் போட்டு. சரி வா போகலாம். யார்ப்பா நீங்கள்? என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? அங்கிள் நீங்கள் தானே இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரு? எங்கள் வீட்டில் பேய் இருக்கு அங்கிள். என்னன்னே தெரில அங்கிள். எங்கள் வீட்டில் நான் பேய் இருக்கு அங்கிள். ஏதாவது சொல்லுங்க அங்கிள். வா தம்பி உட்காந்தே பேசலாம். நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒரு பேய் இருந்துடு. உண்மையாலே வா, நிஜமாலே பேயிச்சா? அப்படியா? ஆமாம் பேய் இருந்துச்சு. அவன் பேர் தான் ஜான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு நைட் ஷிஃப்ட்டுன்ட்டு அவன் கார் எட்டுன்னு போயிருந்தான். அப்போ அவனோட கார்லேயே கொலை பண்ணிட்டு அவனோட கார்லேயே அவனோட வீட்டுக்கு எட்டுனோண்டு இமான் உன்னோட வீட்டுள்ள அவனை போட்டுட்டாங்க. ஆமாம் நீங்கன்னா அந்த ரூமை திறக்கல, அப்புறம் எப்படி வரும்? சம்திங் இஸ் மிஸ்டீரியஸ். இல்லை அங்கிள் நான் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஐயோ என்னப்பா நான் சொன்னேன், அதுக்குதான்ப்பா நான் சொன்னேன் அந்த டோரை ஓப்பன் பண்ணேன். எங்கப்பா நான் சொல்கிறத கேட்குறியா? அங்கிள் இதுக்கு ஒரு வழியே இல்லையா? அதாவது சொல்லுங்க அங்கிள். இதுக்கு ஒரு வழி இருக்கு. அவர் பேர் தான் பயமில்லா சாமி. சாரிப்பா. சரி பாய் அங்கிள். நீங்கள் பேசி விஞ்சிச்சு. எங்கள் அம்மா வர திட்டுவாங்க. நான் போயிட்டு வரேன். சரிடா நான் கிளம்புறேன்டா இமான். அந்த அங்கிள் பேசி காலி ஆயிடுச்சு. பாய். இந்த இமான் பையன் வேறு எங்கே போனானே தெரில. காலிலேருந்து காணும். இந்த துணி கூட நான் தான் மடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. எல்லாமே இந்த வீட்டில் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்கே தான் போய் தொலைஞ்சானே தெரில. காலிலேருந்து ஆளையே காணும். அம்மா டேய் என்னடா ஏன் இப்படி கத்துற? என்ன ஆயிடுச்சு? அம்மா உன் பின்னாடி பேய்மா. டேய் எங்கடா இங்கே யாருமே இல்லை பின்னாடி பேயின்னு. அம்மா உன் பின்னாடி பேய். அம்மா வா. டேய் என்னடா இப்படி மயக்கம் போட்டு விட்ட? இல்லைம்மா நேற்று நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டேம்மா, உண்மையில நம்ம வீட்டில் பேய் இருக்காம்மா. ஓ உனக்கும் இந்த வீட்டில் பேய் இருக்கு தெரிஞ்சிச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து நீங்கள் கேளுங்க. நான் பார்ட் 3 போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைனாலும் நான் பார்ட் 3 போடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.